வெல்கம் டு ஹவு டு ஐ டெல் யூ. எஸ், ஹவு டு ஐ டெல் யூ எப்பயுமே உங்களுடைய கமெண்ட்ஸ்க்கு கொடுக்கக்கூடிய ரியாக்ஷன்ஸாக இருக்கும். அண்ட் இப்போ ரீசெண்டாக வந்து நிறைய கழுவி ஊத்தல்கள் நம்மளை சுற்றி நடந்துகிட்டே இருக்கிறதுனால ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் கமெண்ட் சொல்கிறேன். விக்னேஷ், இந்த எபிசோடில் நீங்கள் அஸ்ஸாம் எம்எல்ஏவை பற்றி சொல்ல மறந்துட்டீங்க. வசனமாடா முக்கியம், படத்தை பாடுறா. உங்களை கைது பண்ணலன்னு ஹாப்பியாக இருக்கீங்களா? உங்கள் எல்லார் வீட்லேயும் பேட்டரி வைக்கிறேன்டா. பூம் வைங்க. 1 2 3 4 பேட்டரி கூட வைங்க. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கங்க, பேட்டரி வச்சிருக்கவங்களுக்கு பிரச்சனை இல்லை, வாங்கி தர்றவங்களுக்கு தான் பிரச்சனை. டே குண்டா, ஏன்டா கோட்டை குடுகுடுப்புக்கார மாதிரி போட்டிருக்க? ஆக்சுவலாக குடுகுடுப்பக்கார மாதிரி இல்லை, குடுகுடுப்பக்காரன் தான். சைடு பிஸ்னஸ். விக்னேஷ், விஜய் மல்லையா கும்கினா அப்போ நீங்கள் யாரு? கொம்பேடா. டே குண்டு தம்பி, டிஎம்கே ரூலிங் பார்ட்டியை ஓட்டுறியே, தில்லு இருந்து அந்த பார்ட்டியை ஓட்டுறா பார்க்கலாம். எது ரூலிங் பார்ட்டின்னு உனக்கு தெரியல, நீ சொல்ற அந்த பார்ட்டி எதுன்னு எனக்கு தெரியல. அந்த பார்ட்டி எதுன்னே சொல்றதுக்கு முடியலையே, அப்புறம் என்ன தில்லு லொல்லுமோ? கார்த்திக் சார், ஏன் இவ்வளோ டென்ஷன் ஆகுறீங்க? அதே தண்ணியை தானே சார் பாட்டிலில் 10 ரூபாய்க்கு அம்மா வாட்டர்னு வாங்குறீங்க. ஒரு குடம் 1 ரூபாய்க்கு வாங்கும்போது தான் உங்கள் ரத்தம் கொதிக்குமோ? 1/2 லிட்டர் 10 ரூபாய்க்கு வாங்கும்போது உங்கள் சூடு சொரணெல்லாம் தூங்கிடுமா சார்? கரெக்டு தான் பிரதர். ஆனால் அவர் பேசுறது ஏற்கனவே நீங்கள் தண்ணிக்கு டேக்ஸ் கட்டி வீட்டுக்கே வருதுல தண்ணி, அதை பற்றி. அதை விட்டுட்டு என் வாய்க்குள்ள மினரல் வாட்டர் தான் போகும்னு சொல்லி நம்ம வெளியில் போய் வாங்கி குடிக்கிற மினரல் வாட்டர், அம்மா வாட்டர் பற்றியெல்லாம் பேசல, சரிங்களா? ஸோ இப்போ அந்த பிரச்சனையை பற்றி உங்களுக்கு பிரச்சனை இல்லை, அவர் இதை சொன்னது தான் பிரச்சனை. யூடியூப் ஆட்ஸில் காசு வரலையா ஜி? யூடியூப் ஆட்ஸ் மட்டும் இல்லை ஜி, வேறு எதுலேயுமே காசு வரல. அன்பு சாரை ஏன் விஜே பண்ண விட மாட்டீங்க? ஹி இஸ் வெரி டேலண்டட் யூ நோ. இல்லை, ஒரு வைத்தறிச்சல் அப்படி கூட சொல்லலாம் அது மாதிரி. அப்புறம் அவர் வந்து நல்லா பண்ணி விஜய் ஆயிடுவார். அப்புறம் விஜய் டிவியில் கூப்பிட்டாங்க. அப்புறம் சிவகார்த்திகேயனா 8 கோடி சம்பாதிக்கிறப்ப நீங்கள் தான் திட்ட போகிறீங்க. அதுக்கு இப்போவே திட்டிடுவோமே, வாட் ஐடியா. எந்த ஊரில் பேட்டரிக்கு பில்லு தர்றாங்க, அதுவும் 25 வருஷத்துக்கு முன்னாடி? இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? நாங்களும் ஃபஸ்ட்டு நம்பல, அப்புறம் நம்பினாதான் சோறுன்னு சொன்னாங்க, நம்பிட்டோம். நீங்கள் எப்படி சோறு திங்கிறீங்களா? விக்னேஷ், நீங்கள் இனி யாரையாச்சும் அடிச்சா ப்ளூ கிராஸில் பிடிச்சி கொடுத்துருவோம். ஆமாம், ப்ளூ ப்ளூ ப்ளூ. கேட்டுக்கிட்டீங்களா? இன்னும் மேலே கை வச்சிங்க அவ்வளோதான், பெரிய பிரச்சனை ஆயிரும். டேய், ப்ளூ கிராஸில் பிடிச்சி கொடுப்பேன்னு சொல்கிறாங்கடா. அதான் மேலே கை வச்சா பிரச்சனை சொல்லிட்டுங்களா, அப்புறம் என்ன கிறுக்கு பேல? ப்ளூ கிராஸ்னா நாய் பண்ணி பூனையை அடிச்சாதான் ப்ளூ கிராஸ். அப்படியா? அப்போ இல்ல அப்ப அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, இல்ல அவங்க இப்போல்லாம் ஹியூமர் கம்மியாயிருச்சு, ரொம்ப சீரியஸாகவே போகுது. டேய், அவனை இழுத்துட்டு வாங்கடா. கலை, சத்யன், ராமசுந்தரம் 3 புது ஸ்கிரிப்ட் ரைட்டர்ஸ் வந்திருக்காங்க. என்ன சொன்னாலும் சூப்பர் காமெடி, அருமையா வந்திருக்கு, செம்மையா 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 இருக்குன்னு. என்னையே ஒரு காமெடி சொல்லி அது நல்லா இருக்குன்னு நம்ப வைக்கிறாங்கயா. கார்த்திக் சார் ஹேண்ட்ஸமா இருக்காரு, அவருக்கு மேரேஜ் ஆயிடுச்சா? மேரேஜ் ஆலோ அதாங்க, ஃபர்ஸ்ட் சரண்யா, அப்புறம் வந்து கௌஷி, சத்யா, ராஜி, கீர்த்தி சுரேஷ். உங்களுக்கு எம்எல்ஏ பதவி கிடைச்சா எத்தனை டிகிரி கோணத்தில் குனிவீங்க? கொஞ்சம் குனிஞ்சு காமிங்க. டேய் டேய், எங்கடா? ஹலோ, நான் எதுக்குங்க, நான் யாருக்கு அங்கே குனியன்னு சொல்லுங்க. இல்லைங்கண்ணா, கேமராமேனுக்கு அடியிலையா? லொல்ஸ் லொல்ஸ் இல்லை ஜி, பாட்டில்ஸில் தண்ணி இருக்கு, குடிக்க போறான்னு சொல்ல வந்தேன். யோ, அப்படியே எங்களை மாதிரி பாவப்பட்ட இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் வேலை வாங்கி கொடுங்கயா. டீக்கு முன்னாடி ஈ இருக்குன்னு உங்களுக்கு தெரியாதா? குண்டா, சீசன் 1ல என்ன கிழிச்சான்னு இப்போ சீசன் 2 ஸ்டார்ட் பண்ணியிருக்க? சீசன் 1ல ஒன்றுமே கிழிக்கலன்னு தான் சீசன் 2 ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இப்போயாவது ஏதாவது கிழிக்கலாமேன்னு. மிஸ்டர் விக்னேஷ், உங்களுக்கு எத்தனை லவ் ப்ரொபோசல் வந்திருக்கு? நீங்கள் எத்தனை ப்ரொபோசல் ரிஜெக்ட் பண்ணியிருக்கீங்க? அதை ஏன் சார் கேட்குறீங்க? உன் கை நம்பி உயர்ந்திட பாரு. உங்களை எல்லாரும் குண்டா குண்டான்னு சொல்கிறாங்களே, நீங்கள் ஃபீல் பண்ண மாட்டீங்களா? நான் எதுக்குங்க ஃபீல் பண்ணோம் அப்புறம் தான் நான் உண்மையிலே குண்டா இருக்க மாதிரி ஆகிடும். டேய், யூ ஆல்வேஸ் லிக்கிங் டிஎம்கேஸ் ஆஸ்ஹோல். ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கங்க சார், எங்களுக்குன்னு எந்த விதமான பாரபட்சமும் கிடையாது. நான் அக்கிறது முடிவு பண்ணிட்டா அப்புறம் ஏன் அதெல்லாம் பேச வைக்கிறீங்க? அடுத்த கமெண்ட். முழுசா லூசா மாதிரி இருக்க ஆர்ஜேவை பார். விக்னேஷ், நீ தானே நயன்தாரா பாய் ஃப்ரெண்டு? இருந்தா நல்லா இருக்கும். இல்லை, அவங்களுக்கு பாய் ஃப்ரெண்ட் இருந்தால் நல்லா இருக்கும். ஒன் டே சீமான் அண்ணன் வில் பி த பிரைம் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு. சூப்பர் சார். நானும் இப்படி தான் சின்ன வயசுலேருந்து டாக்டர் ஆகணும்னு சொல்லிக்கிட்டே இருப்பேன். இன்னைக்கு இந்த இடத்துல இருக்கேன்.
உங்களுக்கும் சரியாயிரும். ஆர்ஜே விக்னேஷ், ஒருவேளை நீங்கள் இந்த சேனல்ல இருந்து ரிசைன் பண்ணிட்டாங்கன்னா இந்த சேனல் நிலைமை என்ன ஆகும்? உருப்பும், நல்லா ஆயிரும், நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வரலாம், நல்ல காமெடியோட ஷோஸ் வரலாம். ஸ்மைல் செட்டை டீம், ஐ மேட் அ ஷார்ட் ஃபில்ம் அண்ட் ஹவு கேன் ஐ சென்ட் இட் டு யூ ஃபார் த ஸ்மைல் ஃபிலிம் லீக்? ஸ்மைல் ஃபிலிம் லீக்கு இந்த அட்ரஸ். எஸ், இந்த ஜூன் 20ஆம் தேதி தான் கடைசி நாள். ஸோ இந்த ஜூன் 20க்குள்ளே இந்த அட்ரஸ்க்கு உங்களுடைய என்ட்ரிஸ் அனுப்புனீங்கன்னா 21ஆம் தேதி எல்லா ஷார்ட் ஃபிலிம்ஸும் அப்லோட் செய்யப்படும் நம்மளுடைய ஸ்மைல் ஃபிலிம் லீக்கில். பிரைம் மினிஸ்டரோட மர்டரில் சம்மந்தப்பட்டிருந்தா எந்த லாவாக இருந்தாலும் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். பேட்டரி தானேன்னு பேசுறது சரியில்லை ப்ரோ. இல்லை, பேட்ரி தானே அப்படின்னு நாங்கள் பேசல, பேட்ரிக்கா அப்படின்னு சொல்லி பேசுகிறோம். சரி, ஓகே, இதை விட்டுருங்க. விடுதலை புலிகள் வந்து ஒரு கருவியாக தான் செயல்பட்டாங்க இந்த ராஜீவ்காந்தி கொலை வழக்கில். அண்ட் இதுக்கு பின்னாடி மிகப்பெரிய மர்மங்கள்லாம் இருக்குது அப்படின்றத நம்மளுடைய டியூட் விக்கி லீக்ஸில் ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ அதனுடைய ஃபர்ஸ்ட் பார்ட் இப்போ ரிலீஸ் ஆகிருக்கு. அண்ட் அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டை இந்த லிங்க் இதையும் கிளிக் பண்ணலாம், இல்லை டிஸ்கிரிப்ஷன்லையும் இருக்குது, நீங்கள் கிளிக் பண்ணி பார்க்கலாம். ஸ்மைல் மிக்ஸ்சர் விக்கி லீக்ஸில். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்த கமெண்ட்ஸ் அண்ட் ஜென்ரலாக நிறைய பேர் அனுப்பியிருந்த சில கமெண்ட்ஸ்க்கு வந்து நம்ம அட்ரஸ் பண்ணுவோம். அந்த வகையில் ஃபர்ஸ்ட், நீங்களும் ப்ரொமோஷனல் வீடியோலாம் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கல்ல, புட்சட்னியை பார்த்து ஏன்ப்பா காப்பி அடிக்கிறீங்க? காமெடியே இல்லை ப்ரோ உங்கள் வீடியோவில். அந்த 3வது பாயிண்ட் அக்செப்டட், காமெடியே இல்லை, ஓரளவு பார்க்கலாம். ஆனால் வந்து இந்த முதல் 2 விஷயத்தை வந்து எங்களால் ஏற்றுக்க முடியல. காரணம் வந்து சோறு திங்கணும், வேறு வழியே இல்லை. சரியா? யூடியூப் அப்படின்றது ஒரு மீடியம். இப்போ நீங்கள் டிவி பார்க்குறீங்க, ரேடியோ கேட்குறீங்க, நியூஸ் பேப்பர் படிக்கிறீங்க, இதில் ஆட் இல்லாமல் அவங்களால பிழைக்க முடியாது. கிட்டத்தட்ட அதே நிலைமை தான் யூடியூப்க்கும் இன்றைக்கி ப்ரொமோஷனல் வீடியோஸ் பண்ணுறவங்களுக்கும். பீப் ஷோ 2க்கு பீப் ஷோ 1 பரவாயில்ல, நிறைய வந்துச்சு. இது மாதிரி லேகாக இருக்குது, நிறைய செக்மெண்ட்ஸ் இருக்குது, வளவலாக இருக்குது, அண்டு சீரியஸாக இருக்குது, ஜோக் இல்லை அப்படின்னா நிறைய காமெடி நடக்கலை நம்மளுக்கு, அது வேறு விஷயம். அண்ட் சீசன் 1ஐயும் 2ஐயும் தயவு செஞ்சு கம்பேர் பண்ண வேணாம். இதில் நிறைய செயல்பாடுகளில் நாங்கள் இறங்கணும் அப்படின்னு ஆசைப்படுறோம். அதுக்கான செக்மெண்ட்ஸ் தான். பட் செக்மெண்ட்ஸை ப்ரீஃப் பண்ணி அதுக்கு வந்து ஒவ்வொரு எக்ஸாம்பிள் வச்சதுனால ரொம்ப பெருசாகிடுச்சு. இனி எப்படி இருக்காது, செக்மெண்ட்ஸ் ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாக நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி இருக்கும். அப்புறம் இன்னொன்றா, இந்த சீமான கிண்டல் அடித்தாலும் திட்டுறாங்க, கிண்டல் அடிக்கலைனாலும் திட்டுறாங்க, அதுக்கு என்னதான் பண்ணுறது? பர்டிகுலராக எந்த ஒரு தலைவரையும் நாங்கள் வந்து இவங்களை வந்து மட்டப்படுத்தணும், இல்லை வந்து இவங்களை உயர்த்தி சொல்லணும் அப்படின்னு இதுவரையிலையும் நாங்கள் பேசுகிறதே கிடையாது. ஜென்ரலாக ஒரு பொதுஜனமாக இதை பார்க்கும்போது என்ன ஃபீல் இருக்குமோ அதை தான் பார்க்குறோம். நீங்கள் அவருடைய கட்சி சார்ந்து இல்லை கொள்கை சார்ந்து இதை பார்க்கும்போது உங்களுக்கு அதில் கோவம் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. பட் இதெல்லாம் விட்டுருங்க. நாங்கள் எந்த தலைவரை வந்து புகழ்வோம் அப்படின்னு சிலர் கேட்குறாங்க. அதுக்கு நான் பதில் சொல்கிறேன். வெறுமன பேச்சினால் மட்டுமே, உணர்ச்சிகளை தூண்டுறதுனால மட்டுமே உணர்வு வசப்பட்ட அரசியலை நடத்தாமல் செயல்பாடுகள், இப்போ எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு, தோத்துட்டாங்க, நிறைய பேர் ஜெயிச்சிருக்காங்க ஒருத்தவங்க, யாருனாலும் சரி ஏதாவது செயல்பாட்டில் ஈடுபடுங்க. ஆஃப்டர் ஆல் 5 மாதம் நடத்தின பீப் ஷோவே அடுத்த கட்டமாக செயல்படணும்னு நினைக்கிறோம். அது மாதிரி இறங்கி செயல்பட்டீங்கன்னா அந்த செயல்பாடுகளுக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணும் ஸ்மைல் சேட்டை. ஓகே, சப்ஸ்கிரைபுக்கு ஐயோ ஏதாவது யோசிச்சியாடா? டேய் ஏன்டா நீ வேற பயங்கரமாக கழுவி ஊத்துறாங்கடா கமெண்ட்ஸில். என்ன எந்த வீடியோ போட்டாலுமா? ஆமாண்டா. ஐயோ, அதே நம்ம கொஞ்சம் வளர்றோம் அப்படி இப்படி நம்மளே சொல்லி தேத்திக்க வேண்டியதா விடு. டேய் ரொம்ப திட்டுறாங்கடா. இதெல்லாம் இருக்கதான் செய்ய கார்த்தி. பட் நிறைய பேர் பாசிட்டிவாவும் சொல்றாங்கல்ல. எங்கடா எல்லாருமே கழுவி தாண்டா ஊத்திட்டு இருக்காங்க. டேய் இல்லடா, கொஞ்சம் அங்கங்க பாசிட்டிவ் இல்லடா, எதுவுமே இல்லடா, எல்லாரும். இப்ப என்னடா என்னங்கிற நான் அழுது நீ பாக்கறாவா? நானே எவ்வளவு நேரமா கண்ட்ரோல் பண்ணிட்டு அதெல்லாம் வரதான் செய்யும். நெகட்டிவாக கொஞ்சம் வந்தாலும் பாசிட்டிவாக நிறையா வந்தாலும் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு நாங்கள் வீடியோ பண்ணிட்டு தான் இருக்கோம். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நல்ல கமெண்ட்ஸ் மட்டும் வந்தால். ஸ்மால் செட்டை